ரோட் டு வேர்ல்டு கப் அப்படின்ற இந்த சீரீஸில் எல்லா டீமும் சாம்பியன்ஷிப் ஜெயித்த அந்த வருஷம், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஐபிஎல், T20 வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ராஃபி, வேர்ல்டு கப் எல்லாத்துலேயும் எப்படி ஜெயித்தாங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்படி அந்த கப் அவங்க கைக்கு போச்சு, ப்ராப்பர் அனாலிசிஸ் படி நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஹோல் ஜேர்னி, அவங்க கப்பு வாங்கினதுக்கான ரீசன் எல்லாத்தையுமே இந்த ரோட் டு வேர்ல்டு கப் அப்படின்ற சீரீஸில் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த வரிசையில் பார்க்கக்கூடிய முதல் சீசன் எது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், அவ்வளவோ ஒரு கான்ட்ரவர்சிஸ்க்கு உள்ளான ஒரு சீசனு. இன்னைய வரைக்கும் அதுக்கு ப்ளேம் வாங்கிட்டு இருக்காங்க ஐசிசி ரூல்ஸில் இருந்த ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி தான் அந்த டீம் ஜெயிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லப்படக்கூடிய 2019 வேர்ல்டு கப் இங்கிலாந்து அவங்க எப்படி கப்பு வாங்கினாங்கன்ற என்டையர் ஜேர்னி தான் இந்த சீரீஸில் முதல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2015 இதுதான் இங்கிலாந்து இந்த 2019 வேர்ல்டு கப் ஜெயித்ததுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்களோட கரியர்லேயே இங்கிலாந்து இது வரைக்கும் ஆடின வேர்ல்டு கப்ஸ்லேயே ஒன் ஆஃப் த மோசமான சீசன் அப்படின்னா அது 2015 வேர்ல்டு கப் தான். ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டில் இந்த வேர்ல்டு கப் நடக்குது. பீட்டர் மூர்ஸ் அவர் தான் இங்கிலாண்டோட கோச்சாக இருக்கார். கேப்டன் இயான் மார்கன். இந்த செட்டப்பில் இங்கே வராங்க ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்டுக்கு. முதல் 3 லீக் கேம்ஸ் வெர்சஸ் ஆஸ்திரேலியா வெர்சஸ் நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா, இந்த 3 கேமுமே அவங்களுக்கு அடி கிடைக்கிது. 3மே இன்ஃபேக்ட் பயங்கர ஒரு டாமினேட்டிங்கான ஒரு லாஸாக இருந்தது. அண்ட் இப்போது மிச்சம் 3 கேம் ஜெயிச்சா குவார்ட்டர் ஃபைனல் போகலாம். அப்போ அந்த குரூப் ஸ்டேஜில் தான் கேம் நடந்தது. 2015 வரைக்கும் 2 குரூப் இருக்கும். ஸோ குவார்ட்டர் ஃபைனல் அப்படின்ற ஒரு இது 4 டீம் செலக்ட் ஆகும். அதில் 3 டீம் ஆல்ரெடி குவாலிஃபை ஆயாச்சு, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. இப்போது 4th பிளேஸில் குவாலிஃபை ஆகிறதுக்கு இங்கிலாந்து நீட 3 வின்ஸ், வெறும் 3 வின் எடுத்தால் போதும். அதில் ஆப்போனண்ட் யாராருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டு, ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ். இந்த 3 டீமை அதுவும் ஒரு ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கண்டிஷன்ஸில் கண்டிப்பாக ஜெயிச்சு குவாலிஃபை ஆகும்னு தான் எல்லாருமே நினச்சோம். பட் அங்கே தான் ட்விஸ்ட் நடந்தது. இங்கிலாந்து வர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச், இந்த கேம் தான் மேட்ச்சை திருப்பி போட்ட ஒரு இது. இங்கிலாந்து 2019 வேர்ல்டு கப் வாங்கினது, இந்த ஜேர்னி இதெல்லாம் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கான காரணம் அந்த லாஸ். 15 ரன் 15 ரன்ஸில் இங்கிலாந்து அந்த கேமை பங்களாதேஷ்க்கு அகெயின்ஸ்டாக தோக்குறாங்க. அது தோற்றதுனால அஃபிஷியலாக இங்கிலாந்து அந்த குவார்ட்டர் ஃபைனல் ரேஸில் இருந்தும் எலிமினேட் ஆகிறாங்க. ஸோ ஈவன் தோ அந்த கேம் ஸ்ரீலங்கா இங்கிலாந்து ஜெயிச்சிருந்தா கூட செமிஃபைனலில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாவோ இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாவோ ஆடி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. அப்போவும் குவார்ட்டர் ஃபைனலில் வெளியில் வந்திருப்பாங்க தான். பட் இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப அவங்களோட ரெக்கார்டில் பதியப்பட்ட ரொம்ப ஒரு மோசமான ஒரு தோல்வின்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த வேர்ல்டு கப்பு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 கேம், இது ஆப்கானிஸ்தான் கேம் ஒரு ஆறுதல் வெற்றி அது மாதிரி தான் கிடைக்கிது. பட் அந்த இடத்துல பீட்டர் மூர்ஸுக்கு ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. கோச் எப்போவுமே பேசுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூவில் சொல்லக்கூடிய அவர் என்ன சொன்னார்னா, வில் நீட் டு லுக் அட் இட் லேட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதாவது லேட்டராக நம்ம இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்ற மீன் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் எழுதுனது அப்போது ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, வி நீட் டு லுக் அட் த டேட்டா அப்படின்ற மாதிரி அவங்க காதில் விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லை அப்படின்னு சொல்லி பீட்டர் மூர்ஸ் திரும்ப எங்கே பார்த்தாலும் அதை தான் அவர் வலியுறுத்திட்டு இருக்காரு. ஸோ இதுக்கு அவரை போட்டு ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் என்ன இருக்குது, சாதாரணமாக டேட்டாவை பார்க்கணுன்னா ஓகேப்பா போய் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு ஜெயிக்கன்னு தானே சொல்ல முடியும். இதில் என்னென்னா, அப்போ இது நாள் வரைக்கும் நீங்கள் அனலிஸ்டே யூஸ் பண்ணலையா, இது நாள் வரைக்கும் நீங்கள் டேட்டாவே பார்க்கலையா? இப்போ மற்ற டீமெல்லாம் டேட்டாவை பார்த்து ஜெயிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் தோல்விக்கு உங்களுக்கு காரணம் தெரிஞ்சே நீங்கள் தோற்று போகிறீங்க. டேட்டாவெல்லாம் பார்த்து ஒழுங்காக அனலைஸ் பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுதுன்னா, அப்போ நீங்கள் இதை ஒரு சீரியஸாகவே எடுத்துக்கல, ஒழுங்காகவே பண்ணலை அப்படின்ற மாதிரி ஹெவி கிரிட்டிசிசம் வைக்கிறாங்க அவங்க கோச் மேலேயும் டீம் மேனேஜ்மெண்ட் மேலேயும். அதுக்கப்புறம் அந்த கடைசி மேட்ச் சிட்னியில் நடக்குது ஆப்கானிஸ்தானோட. அவங்க வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கிற ஆரம்பித்ததுலேருந்தே ஆஸ்திரேலியாவில் பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. கோயிங் பேக் ஹோம், ஆன் த ரோட்ஸ் எகெயின், இந்த மாதிரி அவங்கள ரொம்ப
கலாய்க்கிற மாதிரி, ஹியூமிலியேட் பண்ணுற மாதிரி, அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்கூடிய, பண்ணக்கூடிய எல்லா பாட்டையும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 சாங் அந்த மேட்ச் ஃபுல்லாக ஓடினே இருக்குது. இங்கிலாண்டை வந்து வீட்டுக்கு அனுப்புகிறோம், வீட்டுக்கு அனுப்புகிறோன்ற பண்ணுற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹர்ட், அந்தளவுக்கான ஒரு மோசமான ஒரு இதை பார்த்துட்டு இங்கிலாண்டுக்கு வராங்க. இந்த இதை முடிச்சுட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத பற்றி யோசிக்கிறாங்க. ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அவர் தான் வந்து மேனேஜர் ஆஃப் கிரிக்கெட் மேனேஜர், டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு பதவியில் வந்து அவர் தான் வந்து கொடுக்குறாங்க. அவர் வந்த உடனே முதல் 3 கையெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முதல்ல 3 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீட்டர் மூர்ஸ் சாக் பண்ணப்படுறார், கிடையாது கிளம்பு அப்படின்றாங்க. இயான் மார்கன் வந்து அப்போ தான் கேப்டன்சி எடுத்தார், அந்த வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி தான், ஜஸ்ட் பிஃபோர் த வேர்ல்டு கப் ஆர் அந்த வேர்ல்டு கப் கிட்ட தான் வந்து ஃபுல் டைமாக, அதாவது அலைஸ்டர் குக்கை வெளியில் அனுப்பிச்சிட்டு இயான் மார்கன்கிட்ட கொடுத்தாங்க. பட் ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் வந்து நான் இயான் மார்கனை ட்ரஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி அவருக்கு வந்து அந்த கேப்டன்சியை ரீட்டைன் பண்ணார். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா, புது கோச் அப்பாயின்ட் பண்ணணுமா. இப்போ இவர் போயாச்சு, பீட்டர் மூர் போயாச்சுன்னா அடுத்த கோச் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ட்ரெவர் பேலிஷ் இந்த கோச் அப்பாயின்ட் பண்ணதுலேயே வந்து ட்ரெவர் பேலிஷும் இன்னொரு அவருக்கு அசிஸ்டன்ட் கோச் 2 பேர் அப்பாயின்ட் பண்ணுறாங்க. இந்த கோச்சிங் ஸ்டாஃப் செலக்ட் பண்ணதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபேர்பிரேஸ் அப்படின்றவரும் ட்ரெவர் பேலிஷ் 2 பேரையும் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எதை ரொம்ப உன்னிப்பாக அவங்க கவனிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒயிட் பால் ஃபார்மேட்டு, ஒயிட் பால்லையும் T20 ஃபோக்கஸ்டாக கோச் பண்ண 2 பேரை தூக்கிட்டு வந்து நம்ம 1 டேக்கும் டெஸ்ட்டுக்கும் ஆல் ஃபார்மேட்டுக்கு இவங்க தான் கோச் பண்ண போகிறாங்க, 3 ஃபார்மேட்டுக்கும். பட் நீங்கள் வந்து 1 டே டெஸ்ட்டு தான் உங்களோட ப்ரைமரி, அண்ட் டெஸ்ட்டுக்கு நீங்கள் கோச் பண்ணுங்கும்போது டெஸ்ட்டில் சக்ஸஸ் கிடைச்ச, லாங்கர் ஃபார்மேட்டில் சக்ஸஸ் கிடைச்ச ஆட்களை தேடுவாங்கன்னு தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அவங்க வந்து T20 ஓரியன்டாக போனாங்க. ட்ரெவர் பேலிஷ் வந்து KKRக்கு கப் அடிச்சிருந்தார். அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக அந்த கப்பு வாங்கின KKR யூனிட்டில், ஐ திங்க் அந்த 2014 கப்புன்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து அந்த ஃபேர்பிரேஸ் அப்படின்றவரும் 2014 ஸ்ரீலங்கா T20 வேர்ல்டு கப் அடிக்கும் போது அவர் தான் ஸ்ரீலங்கா கோச்சாக இருந்தார். ஸோ IPL அண்ட் T20 வேர்ல்டு கப் அடித்த கோச்சை வந்து கூட்டிகிட்டு வந்து இங்கிலாண்டுக்கு வந்து கோச் ஆக்குறாரு. அடுத்தது இன்னொன்று கொண்டு வராங்க, நார்த் வர்சஸ் சவுத் கவுண்டி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கவுண்டி உங்களுக்கு வந்து நடக்கும், அதாவது ஜோனல் வைஸ் அதுக்கு முன்னாடி இருந்துச்சா என்னன்றது நம்மளுக்கு தெரியல. இங்கே இந்தியாவில் கூட அந்த மாதிரியான இது சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன் அந்த மாதிரி ஆடுவாங்க. அதாவது வந்து இப்போது நம்ம சவுத்துனா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்ந்து, அதாவது அந்த சீசனில் 1 டே டோர்னமெண்ட் லோக்கலில் நடக்குது இல்லை. இப்போது 1 டேனா ஒரு டோர்னமெண்ட் விஜய் ஹசாரே, T20னா சையத் முஸ்டாக் அலி, அந்த மாதிரி நடக்கக்கூடிய டோர்னமெண்ட்லேருந்து 1 டேக்கு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு வந்து, இப்போது அங்கே வந்து சவுத் ஜோன்னா அந்த சவுத் ஜோனுக்கு நிறையா கவுண்டிஸ் இருக்கும். அதில் ஒரு 10 டீம் ஆடிட்டு இருப்பாங்க அவங்களோட டொமஸ்டிக்கில். ராயல் 1 டே கப்புன்னு நினைக்கிறேன் அவங்க ஆடுறது. ஸோ அதில் இருக்கிற பெஸ்ட்டு, நார்த்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு ஒரு 15 பிளேயரை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு டீமும், சவுத்து இதே மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு போட்டி, ஒரு டூர் மாதிரி, ஒரு சீரீஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சைடு போயிட்டுருக்கு. கோச் அப்பாயின்மெண்ட்டு இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்கு. அடுத்தது வந்து இப்போ 1 டே கிரிக்கெட்டை வந்து நம்ம எப்படி ரிவ்யூ பண்ணலாம் இப்போ இந்த பர்ஃபார்மன்ஸை அப்படின்றதுக்கு வந்து அவர் 2 விஷயம் கொண்டு வராரு. என்னென்னா, பாஸ்ட் டேட்டா, முன்னாடி இருக்கக்கூடிய டேட்டா, இது நாள் வரைக்கும் வேர்ல்டு கப் நடந்திருக்குல்ல, இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த அந்த 2 டீம், ஃபைனல் போன அந்த 2 டீம் எந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, எதனால் அவங்க நிற்கிறாங்க, ஆர் மற்ற டீமுக்கும் இந்த டீமுக்கும் சில மெட்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது 2வது வந்து இங்கிலாந்து இதிலேருந்து எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, அந்த டாப் 2 டீம்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த ஏரியாஸ்லாம் இங்கிலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத டேட்டாவை வச்சு அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதை வச்சு பார்க்கும்போது தான் இங்கிலாண்டுடைய பர்ஃபார்மன்ஸ் பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்குன்னா, 1999லேருந்து 2015 வேர்ல்டு கப் வரைக்கும் ஒரே ஒரு தடவை தான் குவாலிஃபையர்ஸ்க்கு, குவார்ட்டர் ஃபைனல் ஆர் செமிஃபைனல், நாக் அவுட் ஸ்டேஜஸுக்கு குவாலிஃபை ஆகிருக்காங்க. அது 2011 குவார்ட்டர் ஃபைனல், அதுலேயும் செமிஃபைனல்ஸ் வரல. 5 சீசனில் 4 தடவை எலிமினேட் ஆகிருக்காங்க குரூப் ஸ்டேஜஸ்லேயே. அடுத்தது 22 மேட்ச் டெஸ்ட் பிளேயிங் நேஷன்ஸ்க்கு எகென்ஸ்டாக விளையாண்டுருக்காங்க. இந்த 5 வருஷத்தில் டெஸ்ட் ஆடுற இந்த டாப் 8 டீம்ஸோட 22 மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் வெறும் 7 மேட்சஸ் மட்டும்தான் இங்கிலாந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸை எடுத்து ஆண்ட்ரூ ஸ்ட்ராஸ் அண்ட் அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க.
ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ பயங்கரமான ஒர்க்கெல்லாம் பண்ணாங்க. அந்த பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனாலிசிஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா அந்த ரன்னிங் ஓடுற ஒரு ஐ திங்க் ஒரு ஃபிலாசபிக்கல் ஒரு இது இருக்குது, ஆர்கியூமெண்ட் இருக்குது. அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து அவங்க அந்த பவர் பிளேவை எப்படி வந்து மேக்ஸிமைஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம பார்ட் 2ல் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட், இந்த ரோட் டு வேர்ல்டு கப்புன்ற சீரீஸுக்கான இது ஒரு ஆரம்பம். ஸோ இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக எல்லா வேர்ல்டு கப்பு எல்லாத்துக்குமே நம்ம போகலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் பார்ட் 1. அடுத்த அனாலிசிஸ் வந்து பார்ட் 2ல் வந்து பார்ப்போம்.